மதுரையில் கொடிய அரசன் கம்சன் ஆட்சி செய்தான். ஒருநாள் வானில் ஒரு தெய்வீக குரல் கேட்டது, உன் சகோதரி தேவகியின் 8வது மகன் உன்னை அழிப்பான். அச்சத்தில் நான் தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைத்தேன். 8வது குழந்தை பிறந்த அந்த இரவு சிறை முழுவதும் தெய்வீக ஒளி பரவியது. அவர்தான் கிருஷ்ணர். வசுதேவர் யமுனை நதியை கடந்து யசோதையின் வீட்டில் குழந்தையை பாதுகாப்பாக வைத்தார். கோகுலத்தில் கிருஷ்ணன் குறும்பு குழந்தையாக வளர்ந்தார். இந்த வெண்ணெய் சுவையா இருக்கு. வெண்ணெய் திருடுவது கிருஷ்ணரின் பிடித்த விளையாட்டு. அம்மா பாக்கல, சுப்பு. கம்சன் அனுப்பிய பூதனா என்ற அரக்கியை அவர் அழித்தார். காளியன் என்ற பாம்பின் மீது நடனமாடி யமுனையை கிருஷ்ணர் தூய்மைப்படுத்தினார். ஒரு நாள் யசோதைக்கு தனது வாயில் முழு பிரபஞ்சத்தையே காட்டினார். ஒரு நாள் கிருஷ்ணர் மக்களிடம் இந்திரனை தவிர்த்து இயற்கையை வணங்க சொன்னார். இதனால் கோபமடைந்த இந்திரன் கனமழை பொழிந்தான். அப்போது கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை ஒரே விரலால் தூக்கி அனைத்து மக்களையும் பாதுகாத்தார். இது கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியின் சான்று. ஒரு நாள் கிருஷ்ணர் மதுரைக்கு சென்றார். அங்கு சானூரன் போன்ற பல வல்ல வீரர்களை வென்றார். பின்னர் கிருஷ்ணர் கம்சனை அரண்மனையில் வீழ்த்தி அவனது கொடூர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். நீதி மீண்டும் நிலை பெற்றது. பின்னர் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனின் தேரோட்டியானார் கிருஷ்ணர். இது போன்ற கதையை அறிய வாய்ஸ் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணட்டும்.